தாமிரபரணிய உங்களோட வருங்கால அடுத்த தலைமுறை பிள்ளைங்க பயன்படுத்த நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இதை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அழிவின் விளிம்பில் இருக்கும் நம் தாமிரபரணியை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாமா அவர்கள் தனி கவனம் செலுத்தி உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தீபிகா வணக்கம். நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சியில் மே 14ஆம் தேதி வெளியான தாமிரபரணி ஆற்றில் துணி கழிவுகள் சேரும் செய்தி மற்றும் பின்னர் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த சிறுமி அபிக்ஷனா முதல்வர் ஜோசப் விஜய்க்கு வெளியிட்ட வீடியோ, இதன் எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் இன்று அதிகாலையிலேயே பாபநாசத்திற்கு தாமிரபரணி ஆற்றுக்கு நேரடியாக சென்று அதிகாரிகளை எச்சரித்த முழுமையான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. துணி கழிவுகளால் மாசடையும் தாமிரபரணி திருநெல்வேலி கலெக்டர் டாக்டர் இரா சுகுமார் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP பிரசன்னகுமார் ஆகிய இருவரும் அதிரடியாக இன்று காலை ஆய்வு மேற்கொண்டனர். புனித நதியான தென் மாவட்ட மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தாமிரபரணி ஆற்றில் பாபநாசம் பகுதியில் துணி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு ஆற்று நீர் மாசடைந்து வருவது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து விரிவான செய்திகளை வெளியிட்டு வந்தது. மேலும் நதியை காக்க கோரி அப்பகுதியின் சிறுமி அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த சிறுமி அபிக்ஷனா வெளியிட்ட வீடியோ பதிவும் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதன் அதிரடி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP பிரசன்னகுமார் ஆகியோர் சேரன் மகாதேவி துணை ஆட்சியர், வனத்துறை, நீர்வளத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து அதிகாரிகளுடன் பாபநாசம் ஆற்று பகுதியில் இன்று காலை நேரில் சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதிகாரிகளை வறுத்தெடுத்த மாவட்ட ஆட்சியர் என்றே கூற வேண்டும். ஆய்வின் போது ஆற்றில் டன் கணக்கில் துணிகள் மற்றும் குப்பைகள் தேங்கி கிடப்பதையும் சிலர் ஆற்றிலேயே துணிகளை போட்டு அசுத்தம் செய்வதையும் நேரில் கண்ட மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் கடும் கொந்தளிப்புடன் அதிகாரிகளை நோக்கி பேசினார். ஆய்வின் போது கலெக்டர் பேசிய காரசாரமான உரையாடல் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. இதுபோல துணிகளை கொண்டு வந்து தாமிரபரணி ஆற்றில் போட்டு தாமிரபரணி தண்ணீரை மாசடைய செய்பவர்கள் மீது உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு துணை போகும் அத்தனை பேர் மீதும் கைது நடவடிக்கை மற்றும் அபராதம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து இது குறித்து மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியும் இந்த செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை உடனடியாக தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என SP பிரசன்னகுமாருடன் சேர்ந்து கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த இனிமேல் துணிகளை ஆற்றில் எரிப்பவர்கள் மற்றும் குப்பைகளை கொட்டுபவர்களை கண்காணித்து உடனடியாக அபராதம் விதிக்கவும், விதிகளை மீறுவோர் மீது காவல்துறை மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் இரா சுகுமார் மற்றும் SP பிரசன்னகுமார் அதிரடி உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிகழ்வுகள் இன்று திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்திய நிலையில் இனியாவது துணி கழிவுகளை கொண்டு வந்து தாமிரபரணி ஆற்றில் கொட்டும் நடவடிக்கைகள் குறையுமா, முற்றிலும் தவிர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தீபிகா.